பகவான் எவ்வளவு மங்களகரமானவர். இந்த உலகத்துக்கே அவர் கட்டி காத்துருக்காரு. எல்லாருக்கும் எப்படி நன்மை பண்ணான்னு பார்த்துருக்காரு. ஆனால் அவர் பக்கம் நம்ம திரும்பணும். இந்த மாதிரி மங்களகரமான பகவான் வந்து யாரும் பட்சத்துல பேசக்கூடாது. யாரும் அறியாமல் பேசினோட காது கூட கேட்கக்கூடாது. அப்போ நம்பிக்கை புகழிடம். புகழிடம்னா இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட் நான் பெரிய ஆச்சாரம் சொல்லுவேன். இப்போ சொல்கிறாரு பகவான் கிருஷ்ணன், ஒன்னையே கதி நான் நம்பியிருக்கேன். தான் உரிமையாக பகவான்கிட்ட போகிறது. நீ வாழ வச்சாலும் சரி, தாழ வச்சாலும் சரி, நீயே கதி. இதுதான் உயர்ந்த நம்பி. அவர் அதாவது வைப்பார் பக்தன், அவர் ஏற்றம் தான் கொடுப்பார். அது முன்னேற்றுவார். கஷ்டம் கொடுத்துட்டாருங்கிறதுக்கு அவர் நம்ம கஷ்டம் அவர் கொடுக்கல. ஏதோ ஒரு பட்டுதல் இருக்குது, அதை அப்படி விடுவிக்கிறதுக்காக அவர் கொஞ்சம் நேரம் அவர் கஷ்டம் கொடுக்கணும். அவ்வளோதான் இல்லையா? அப்படி அந்த நிலைக்கு வரும்பொழுது தான் அவர் வந்து ஏற்றுக்கொள்வார். என்னையே முழுசாக நம்பி இருக்கு அப்படிங்கிறப்ப நிச்சயம் பகவான் வாழ தான் இருப்பார். அவர் ஏன் தாழ வைப்பார்? ஆனால் அந்த உரிமையை வந்து அவர்கிட்ட கொடுத்துடணுமா? நீ இப்படித்தான் வச்சுக்கணும், அப்படித்தான் வச்சுக்கணும், அவர்கிட்ட போய் வேண்டக்கூடாது. எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, அது வாங்க இருக்கும். அதான சரணாகதிங்கிறது. பகவானுக்கு தெரியும். அது கை குழந்தைய 3 மாதம் குழந்தைக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்குன்னு கேட்குமா? எனக்கு ட்ரெஸ் போட்டு விடுன்னு கேட்குறா? அந்த குழந்தை தாய் தகப்பே சார்ந்துருக்கு. அதுக்கு எப்போ பசிக்கு, எப்படி ட்ரெஸ் பண்ணி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுமாதிரி பகவானுக்கு தெரியும். ஆனால் நம்ம அவரை சார்ந்திருக்குமாங்கிறது முழு நம்பிக்கையும் புகழிடமும் கத்தி நீ அப்படின்றது முழு சரணாகதி அடைஞ்சிட்டா நிச்சயமாக பக்தரை கைவிடுது. இந்த நம்பிக்கையும் புகழிடம் இந்த வெளியே சொல்லிட்டு போகலாம். இப்போ நம்மளுடைய சிந்தனை, எண்ணம் எல்லாத்தையுமே பகவான் நம்பிக்கை வச்சு நம்ம செய்கிறத செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஈஸ்வரூரில் விட இப்போ இன்னைக்கு விராடப்புறம் முடியுமா? இன்னைக்கு காலையில் ஆமாம், அது இருக்கட்டும். அதாவது கேள்விப்பட்டிருப்பாரு, தெரிஞ்சுதான் சொல்லுவேன். மகாபாரத்தில் இருக்கு விராடபுரம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பெரியவங்க. கேள்விப்பட்டீங்களா? விராடபுரம் படித்தா மலைக்காக படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது என்ன ஏது நமக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அது விராட நாடா, விராட ராஜான்னு அதில் மகாபாரதம் பெரிய கடல் மாதிரி இருக்கும். அது ஒரு பார்ட்டு கூட. அது எந்த யுகத்துக்கு பொருந்தும் என்னென்னா அதெல்லாம் தெரியாது. நிலவட்டமான சென்டென்ஸ் இந்த காலத்து பெரியவர்கள் செஞ்சுருக்காங்க. மாதிரி மழையும் காரணமாக செய்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நாம் என்ன சொல்ல வரோம்னா, இந்த இடத்துல அது அந்த இதுக்குள்ளே நம்ம போக வரல. நம்ம கையில் வெள்ளையை வச்சுக்கிட்டு நெய்க்கல் இருக்காது. பாகவதம் என்ன நம்ம வந்து மழைக்காடி இது. இப்போ நம்ம இன்னொரு சாதாரண பிரச்சனை தான் பகவான் சின்ன சின்ன பிரச்சனைலாம் எல்லாமே நீயே கதின்னு போன பிறகு அவர் இதை கூட அதை கூட உன்னை சார்ந்து இருக்கும். எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி தான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கு தெரியும். அவர் எப்படி வச்சுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம இந்த கிருஷ்ண சொல்கிற இடத்துல துன்பம் வருதா, சோதனை வருதா, பொறுத்துக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம உன்னை உடனே அப்படி தூக்கிட்டோம். அதாவது நடைமுறைக்கு ஒத்து வராத சத்சங்கத்தை சொல்லவும் கூடாது, உண்மைக்கு புறம்ப பேசக்கூடாது. அது ஒரு காய்ச்சலே வந்துருச்சு, பொறுத்து தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் நம்ம பகவானே வலிமையான காய்ச்சல் தான் சொல்ல முடியும். அது வரும், நோய் தீரும், அப்படி தான் போகணும். மழை பெய்யுது இல்லை வெயில், பொறுத்துக்கோ. அவராக தான் சொல்கிறார், முதல்ல நீ பொறுத்துக்கோ, எனக்கு நம்பு. என்ன பண்ண முடியும்? என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. அது மாதிரி மழைக்கு மட்டும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எப்போ வெளியில் வந்துட்டு பேசுகிறேன். எப்போவுமே நம்ம பகவானோட தொடர்பில் இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ அதுக்கெல்லாம் என்னென்ன வழியெல்லாம் வச்சுருக்காங்க பாகவதத்தோட கருத்து. நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக நீங்கள் பாகம் 12வது வாரத்தில் இருக்கு. நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெற முடியும். நம்ம பஞ்சு டயலாக் மாதிரி எழுத தனிப்பட்ட முறையிலும் சரி, மொத்தத்துக்கும் சரி. ஹரிநாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக பலமுறை சொல்லிடும் எல்லா நலன்களையும் பெற முடியும். பாகவத்துக்கு மிஞ்சின வார்த்தைக்கே இடம் முடியாது. 18 புராணத்துக்கு தலைமை பாகவம். நம்ம இஸ்காலில் வந்து பகவத்கீதை பாகம் தான் மெயினாக சொல்லணும். பாகவதம் சொன்னது தான்.